ஹாய்ங்க. வியாழக்கிழமை நைட்டு வந்து நிரஞ்சு லைஃப் ஸ்டைலில் வந்து என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டி சுட்டோம் கோதுமை மாவில். காலையில் என்ன டிஃபன் செய்கிறது, நைட்டுக்கு வந்து என்ன டின்னர் செய்கிறது யோசனை பண்ணியே மண்டையே வெடிச்சு போயிட மாட்டேங்குது. இதே வந்து இட்லி மாவு இருந்துட்டு அந்த பிரச்சனையே இல்லை. இன்னும் வந்து மாவே ஆட்டலை. 2 நேரங்கிறது 3 நேரம் கூட இட்லி தோசை வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. மற்றதுன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வெள்ளை ரவை வாங்கி செய்யலான்னு, அம்மா நேற்று தாம்மா செஞ்சது, முந்தா நேற்று தாம்மா செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அது வேண்டாம்மா வேறு ஏதாச்சும் செய்யுங்க அப்படிங்கிறது. இதே இட்லி மாவு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையே இல்லை. காலையில் 2 தோசை ஊற்றி கொடுத்தாலும் போதும், நைட்டுக்கு 2 தோசை ஊற்றி கொடுத்தாலும் போதும், சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் 2 தோசை ஊற்றினாலும் போதும். அதே இட்லியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இட்லி வந்து நைட்டுக்கோ காலையத்துக்கோ சூடாக சுட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க, இல்லாட்டினா தோசை தான் சாப்பிடுவாங்க, இல்லாட்டினா பனியாரம் ஊற்றி கொடுத்தா சாப்பிடுவாங்க. கோதுமை ரொட்டிக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாம் போட்டு வணக்கிட்டு தான் வந்து மாவுலையே கொட்டி பிணைஞ்சாங்க. அதுக்கப்புறமா வந்து தோசைக்கல்ல வந்து தட்டி எடுத்தாங்க ரொட்டியாட்டு. இந்த ரொட்டிக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் வேண்டாம், அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சரி பாருங்கள், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே பாய்ங்க.